தெனாலிராமன் கதைகள் 55. பொறுமைக்கு ஒரு சோதனை. அரசர் கிருஷ்ணதேவராயர் ஒரு நாள் ஒரு விசித்திரமான அறிவிப்பு செய்தார். இன்று அரண்மனை வாசலில் ஒரு பெரிய பானை வைக்கப்படும். அந்த பானையை பார்த்தவுடனே மனதில் தோன்றும் உண்மையை சொல்பவருக்கு பரிசுகள் வழங்கப்படும். அரண்மனை வாசலில் ஒரு பெரிய பானை வைக்கப்பட்டது. பானை காலியாக இருந்தது. ஆனால் அது ஒரு மெல்லிய துணியால் மூடப்பட்டிருந்தது. மக்கள் வரிசையாக வந்து பார்த்தார்கள். சிலர் இதில் தங்கம் இருக்கலாம் என்றார்கள். சிலர் இது காலி பானை என்றார்கள். சிலர் நிச்சயம் இது ஏதோ விசித்திரமான சோதனை என்று சந்தேகப்பட்டார்கள். அரசர் கிருஷ்ணதேவராயர் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவர் வெறுமனே அங்கே வருபவர்களை கவனித்துக் கொண்டிருந்தார். அப்போது தெனாலிராமன் வந்தான். அந்த பானையை ஒரு முறை பார்த்தான். பிறகு அரசரை பார்த்தான். மன்னா, இந்த பானை உங்கள் பொறுமையை சோதிக்கிறது என்றான். அரசர் புரியாமல் கேட்டார், எப்படி? தெனாலிராமன் அமைதியாக சொன்னான். மன்னா, அனைவரும் பானையின் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பற்றி யோசிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது காலி. அதை கடந்து நீங்கள் அவர்கள் மனதில் எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதை பார்க்கிறீர்கள். அது பொறுமைக்குத்தான் சோதனை. அரசர் சிரித்தார். தெளிவான உண்மையை நேராக சொன்னவன் நீதான் என்று கூறி பரிசை அவனிடம் கொடுத்தார். மற்றவர்கள் எல்லோரும் காலி பானையை பார்த்து இப்படியும் கருத்து சொல்லலாமா என்று மனதில் வியந்தார்கள். தெனாலிராமன் வழக்கம் போல அமைதியாக அரசர் கிருஷ்ணதேவராயரை வணங்கினான். நீதி அடுத்தவர்களின் சிந்தனையை அமைதியாக கவனிக்கும் போது பிரச்சனையின் மற்றொரு முகம் தெரிய வரும். அவன் சிந்தனையை கவனிச்சாலே அவனுடைய மற்றொரு முகம் அவனுக்கே தெரிய வரும். சரி, இந்த இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டு போயிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.